ஹல்லேலூயா. பிளஸடாக இந்த நாளை ஏசப்பா தந்திருக்கிறாரு. காலை முதல் இந்த நேரம் வரை நம்மளை கண்மணி போல காத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு சில வசனங்களை குறித்து ஆதாயப்படுத்துகிறோம். ஏன்னா ஏசப்பா வருகை மிக மிக சமீபம். 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, அதுக்கு தாத்தா 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 காலத்துக்கு முன்னாடியே ஏசப்பா வருகை வருகிறது என்று மிகவும் சந்தோஷமாக வேதத்தில் சொன்ன வார்த்தைகளை ஊழியக்காரர்களும் மக்களும் ஆதி சபைகளும் ஆதி பெந்தேகோஸ்தே சபைகளும் சொல்லி கொண்டு இருந்தார்கள். இன்னும் வரலையே அப்படின்னா ஏசப்பா விரும்புகிற மக்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மனம் திரும்புகிறதுக்கு தான் ஏசப்பா மனம் திரும்பி ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று ஒவ்வொரு காரியங்களிலும் தெளிவுபட வேண்டும் என்று தான் ஏசப்பா விரும்புகிறார். ஓசியா 4:6 சொன்னது போல மக்கள் அறியாமையினால் சங்காரம் ஆகி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சிந்தித்து பாருங்கள். நம்ம சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம மனம் திரும்பணுமே. நம்ம சிறுமைப்பட்டவர்களாக போல இல்லாமல் நம்ம ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று ஞான ஸ்நானத்தை பெற்று தேவனுடைய சபைக்கு ஒழுங்காக போகிறோம். நம்ம எத்தனை பேர் ஆத்ம அறுவடை தேவனுடைய சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நம்ம எத்தனை பேர் வாஞ்சியாக போயிட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அதை குறித்து தான் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தனிநபர் ஆதாயம்னா என்ன? தனிநபர் ஆதாயம், ஆத்மா அறுவடை வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அந்த வேலை ஆட்களை உருவாக்குறதுக்கு இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் அந்த பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. அப்போ தனிநபர் ஆதாயம் செய்வது எப்படி? நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படும், துன்மார்க்கனுக்கு பாவிக்கும் எத்தனையோ அதிகம். அது வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 31. அப்போ தனிநபரை கிறிஸ்துவண்டை நடத்துவதற்கு பலருக்கு கடினமாகத்தான் இருக்குது. பலருக்கு இல்லை, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் தனிநபரை வழி நடத்துக்கிறதுக்கு கர்த்தருடைய கிறிஸ்துவண்டையில் அவர்களை நடத்தி கொண்டு வருவதற்கு ஹல்லேலூயா மிகவும் கடினமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஒன்று, ஆத்மா ஆதாயம் செய்வதற்கான விசுவாசம் தேவை. ஆத்மா ஆதாயம் மனதுக்குள்ளே எப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏசப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வருவேன் சபைக்கு? நான் எத்தனை பேர் உம்முடைய பகுதியில் உமக்கென்று நாங்கள் பிரயோஜனப்படத்தக்கதாய் நாங்கள் செலவழிப்போம் என்று அந்த வாஞ்சை இருக்கணும். பாருங்கள், எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் வாஞ்சை, விருப்பம், ஏக்கம், தாகம், எண்ணம் இல்லைன்னா ஒரு காரியத்தையும் நம்ம செயல்படுத்த முடியாது. இன்றைக்கி நீட் எக்ஸாமில் நம்பர் 1 மார்க் எடுக்கிறாங்கன்னா ஏதோ டியூஷன் போயிட்டு அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஏக்கம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும், விருப்பம் இருக்கணும், தாகம் இருக்கணும், எண்ணம் இருக்கணும். ஹல்லேலூயா. இது ஒன்று இல்லைன்னாலும் 1 மார்க் இல்லை, 50 மார்க்கு குறைஞ்சிரும். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம என்ன, முதல்ல கர்த்தர் என்னை அனுப்புகிறார் என்ற விசுவாசம் தேவை. ஒரு ஆத்மாவை நம்ம தனி நபரையும் வழி நடத்துறதுக்கு ஏசப்பா என்ன அனுப்புகிறார் என்ற என்ன விசுவாசம் தேவைப்படுகிறது. அப்போஸ்தலர் 10:20 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதை தெரிந்து கொள்ளலாம். 2வது, சுவிசேஷத்திற்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். சுவிசேஷத்திற்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுவிசேஷத்திற்கு நீங்கள் போனீங்கன்னா, தேவனுடைய வேலைக்காரனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதனால் கிடைக்கக்கூடிய உபகரணங்கள் என்னென்னா, உங்களுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் மிக ஸ்பெஷலாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் போகிற இடங்களில், வருகிற இடங்களில் உங்களை கனப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா.
உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை ஏசப்பா பூர்த்தி பண்ணுவார். அப்போ சுவிசேஷத்துக்கு போனேன்னா எனக்கு இவ்வளவு லட்சம் கிடைக்குமான்னு நினச்சேனா, எனக்கு மாதம் இவ்வளவு ஊதியம் கிடைக்கும்னு நினச்சேனா, அல்லையா தெரசோலோனிக்கர் 1 தெரசோலோனிக்கர் அதிகாரத்தில் நீர் வேலை செய்யாமல் அல்லையா சுவிசேஷம் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அல்லையா வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாதுன்னு வேதத்தில் சொல்கிறாங்க. அதான் நான் சொன்னல, வேதம் இருபுறமும் கருக்குள்ளப்பட்டையும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்தை பிடித்து வைத்து இழுத்து அல்லையா ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கு தக்கனாய் பேசுகிறேங்க. அல்லையா நம்ம அது இல்லை. இப்போ நம்ம தனிநபர் ஆதாயம் எப்படி நம்ம பண்ணணும். அல்லையா 3வது தேவன் என்னை பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதில் தேவன் என்னை பயன்படுத்துவார்னு விசுவாசிக்கிறதுல பயன்படுத்தி விட்டார் என்று விசுவாசிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். அல்லையா இப்படிப்பட்ட காரியங்களில் நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். என்ன தாகம்? அழிந்து போகும் ஜனங்களை குறித்து மனதுருக்கம் வேணும். அழிந்து போகும் ஜனங்களை குறித்து மனது உருக்க வேண்டும். மத்தேயு 9:36 அது தெளிவாக போட்டிருக்கு. மனதுருக்கம் உள்ளவர்களுக்கு ஊழிய வாசல் திறக்கப்படும். அல்லையா பாருங்கள், எது எப்போ எங்கெங்கே எதுக்கு நடக்க வேண்டும் என்பது தேவன் நம்மளை அறிந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ மனதுருக்கம் உள்ளவர்களுக்கு ஊழிய வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. அல்லையா அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 3வது பார்த்திங்கன்னா ஆத்தும ஆதாயத்திற்கு ஆயத்தம். ஆத்தும ஆதாயத்திற்கான ஆயத்தம் 1 பேதுரு 3:15 இருக்குது. அன்னிதினமும் அதிகாலையில் ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிப்பு, பரிசுத்தமாக்குதல் தேவை. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் சரீரம் எப்படி இருக்கணும்? முதல்ல காலையில் எழுந்து ஜெபிக்கிறோம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு. 2வது வேதம் வாசிக்கிறது, தேவன் வெளிப்படுத்துகிற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 3வது பார்த்திங்கன்னா பரிசுத்தமாகுதல். நம்ம சரீரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். எந்த சூழ்நிலைகளிலும் எந்த ஒரு விகாரத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. சங்கீதம் 1வது அதிகாரம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராத. அப்போ ஏசப்பா சில காரியங்களை முன்கூட்டியே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு நபரை ஆதாயப்படுத்துகிறதுக்கு என்னென்ன காரியங்கள்? 1 ஆத்தும ஆதாயம் செய்வதற்கான விசுவாசம் தேவை. 2வது அல்லது சுவிசேஷத்திற்கான வல்லமை உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். 3வது தேவன் என்னை பலப்படுத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும். 2வது முக்கியமான பகுதி, அழிந்து போகிற ஜனங்களை குறித்து மனதுருக்கம் வேண்டும். மனதுருக்கம் உள்ளவர்களுக்கு ஊழிய வாசல் எப்படிப்பட்டிருக்கும்? திறந்திருக்கும். அல்லேலூயா. இப்படி இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன பலன்? உலகம் போகிற ஊரில் வாரவங்க எல்லாம் உங்களுக்குள்ளாக ரிலேஷன்ஷிப்பு கொண்டாடுவாங்க, உங்களுக்குள்ளாக சந்தேகத்தை கேட்பாங்க, உங்களுக்குள்ளாக ஒரு கவுன்சிலிங் போனால் என்ன இருக்கணும், அவர்களிடத்தில் நம்ம பகிர்ந்து கொண்ட வேத வசனத்தை எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்று தெரிந்து கொள்ளலாமே. இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களை கனப்படுத்துவார்கள். எவ்வளவு சேஞ்சு இவ்வளவு அந்த ஊர்லேயே உங்களை மதிக்காதவங்க கனப்படுத்துவாங்க. எவ்வளவு என்டையர்லி டிஃப்ரெண்ட். 3வது காரியம் தலைப்பு, ஆத்தும ஆதாயத்திற்கு ஆயத்தம். தினமும் அதிகாலையில் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். தேவனுடைய சித்தத்தின்படி நான் நடக்கிறேனா, இன்றைக்கி நீர் தான் எங்களுக்கு உங்களுடைய சித்தத்தின்படி நடத்த வேண்டும் என்று தெளிவு கொடுங்க. 2வது அவர் என்ன சொல்லுவார்? வேத வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துதலை தருவார். 3வது பரிசுத்தம். இந்த சபையானது மிகவும் பரிசுத்தமாக இருக்கணும். எந்த சூழ்நிலைகளிலும் எப்படியும் சத்துருவானவன் மனிதன் மூலமாக சோதிக்க பார்ப்பான். மனிதன் மூலமாக தேவையில்லாத கொஸ்டின்ஸு கேட்பாங்க. அப்போ நமக்கு கிட்ட சத்தியங்கள் தினமும் சத்தியத்தை அறிந்து பலப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. 4வது ஆத்தும ஆதாயத்திற்குனா தைரியமான பேச்சு. அல்லேலூயா. எதை கேட்டாலும் ஏசப்பா எனக்கு கொடுக்குற, உலகத்தில் இருக்கிறவரை விட எனக்கு இருக்கக்கூடியவர் ஏசப்பா பெரியவர். அப்போ நான் கேட்டால் நான் பதில் அளிப்பேன் என்ற விசுவாசம், தைரியம் இருக்கணும். அப்போஸ்தலர் 18:9-10
இருக்குது பாருங்கள், படித்து பாருங்கள். அதற்கு பலன் வல்லமை என்பது மாத்திரமல்ல, தைரியம் என்பது பொருளாகும். ஏசப்பா அந்த காரியத்தில் என்ன பண்ணுகிறார் எழுதப்பட்டுள்ளது, அதன் பலன் வல்லமை. இந்த புதிய ஏற்பாட்டு அதிகாரத்தில் 85 முறை எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு பலன் வல்லமை என்பது மாத்திரமல்ல, தைரியம் என்பது பொருளாகும். அப்போஸ்தலர் 4:13 எழுதி சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா. கடைசியாக இயேசப்பா விரும்புகிற காரியம், சுவிசேஷ நற்செய்தியை அறிவிங்கள். மற்ற மார்க்கமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மார்க்கமாக இருக்கட்டும், புற மார்க்கமாக இருக்கட்டும், நீங்கள் பயப்படாதீங்க. தைரியம் இருந்ததுன்னா சுவிசேஷத்தை நற்செய்திகளை இயேசு பிறந்த நற்செய்திகளாக இருக்கட்டும், ஏசப்பா இந்த உலகத்தில் என்னை நேசிக்கிறாரு, என்னை எவ்வளவு ப்ளஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதே போல் உன்னை நேசிக்கிறார் என்று தைரியமாக பேசுகிறதற்கு உனக்கு சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்கணும். தைரியமாக பேசிருந்தது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியம் இந்த சூழ்நிலைகளில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சில வேளைகளை. அப்போ தேவனுக்கு மகிமையான ஜீவனுள்ள ரட்சிப்பின் அனுபவ சாட்சியை சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன இடறல்கள், என்னென்ன நெருக்கங்கள், என்னென்ன உபத்திரவங்கள், என்னென்ன சோதனைகள், என்னென்னுடைய சண்டைகள், என்னென்ன புலம்பல்கள், என்னென்ன முறுமுறுப்புகள், யார் இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் ஹல்லேலூயா பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சகோதரர்கள் மத்தியில் நம்ம எப்படி மற்றவர்களை சகோதரினா நம்ம நேசிக்கிறோம். ஒரு சகோதரனுக்கு ஜீவனை கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஹல்லேலூயா என்ன வேணும், ஒரு மனப்பாடு, சகோதரத்துக்கு உரிய காரியங்கள். அப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் சொல்லுங்கள். ஏசப்பா ப்ளஸ் பண்ணி உங்களை வேறு லெவலில் தனிநபர் ஆதாயம் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்துவார். இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் ஏசப்பா விரும்புகிறார், உங்களையும் நேசிக்கிறார். என்னை நேசித்தது போல, என்னை நேசித்தது காட்டிலும் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்குள்ளாக சுய பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களுக்குள்ளாக ஏசப்பா என்கிட்ட இந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்று சிந்தித்து செயல்படுங்கள். ஏன்னா உலகத்தில் தேவனுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 10 ஹல்லேலூயா 10வது அதிகாரம் 7வது வசனத்தில் பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்குது. தெய்வம் இன்னும் வரும், தெய்வத்தோடு ஞானம் உண்டு, நீங்களும் உண்டா என்ற உறப்போடு நீங்கள் ஜீவிக்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த நாளை ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ.